நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் கண்ணுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. நெல்லிக்காய் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நெல்லிக்காயும் காய வச்சு நல்லா இது பண்ணி நல்லா முடமுடன்னு காய வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருளை காமிக்கிறேன். அதேமாரி முடக்கத்தான் கீரைக்கும் தேவையானது காமித்தேன். இப்போ நெல்லிக்காய் பொடிக்கு காமிக்கிறேன். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், நெல்லிக்காய் காய வச்சு நல்லா சலசலன்னு எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் பொடியாக அரிஞ்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதேமாதிரி பூண்டு, தேவையான பூண்டு, கறிவேப்பிலை, கடலப்பருப்பு, அதுக்கும் மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போடலாம். பெருங்காயம் போடணும். உப்பு தேவையான அளவு பெருங்காயமும் போடணும். அதுக்கு பெருங்காயம் போடணும். தேவையான அளவு உப்பு, இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு தேவையானது ஒரு கை கொஞ்சம் திட்டமாக ஒரு அளவு போட்டால் தெரிஞ்சுக்கும். அதை போட்டு நல்லா அரைச்சிட்டுலாம். அதே மாதிரி தான் வல்லாரிக்கீரைக்கும் இதே பொருள் தான். இதே இந்த இப்படியே நம்ம எது போடுறோமோ இத்தனை பொருள் தான் இந்த வல்லாரிக்கீரைக்கும் போடணும். வல்லாரிக்கீரையை நல்லா பதப்படுத்தி நல்லா அரைச்சி நைஸாக காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். வெள்ளாரிக்கீரை குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்மளுக்கு பெரியவங்களுக்கு கூட யூஸ் ஆகும் வெள்ளாரிக்கீரை. அதை நல்லா என்ன பண்ணிக்கிறோம், காய வச்சு நல்லா மடமடன்னு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுன்னா அதிலே நல்லா இந்த பொடியை செய்யலாம். நல்லா தேவையான பொருளெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஞாபக சக்தி நல்லா இருக்கும். இந்த பொடி அப்படியே எது வேணுமோ அப்படியே செய்யலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் செஞ்சு தருவோம். வெள்ளாரி அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணிக்கணும். இது பாருங்க, இது வந்து நெல்லிக்காய் பொடி. அது வந்து முடக்கத்தான் கால் வலி கை வலிக்கு ஆகுது, அது ஃபஸ்ட்டு. இது வந்து வெள்ளாரிக்கீரை. அது இதே மாதிரி தான் தேவையான பொருள் இந்த வெள்ளாரிக்கீரை. அது எத்தனை வகையான பொருளும் செய்யலாம். தேவைன்னா சொன்னால் செஞ்சு கொடுப்போம்.